الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله الطاهرين الطيبين وأصحابه الغر الميامين ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم من عمل صالحا من ذكر أو أنثى وهو مؤمن فلنحيينه حياة طيبة ولنجزينهم أجرهم بأحسن ما كانوا يعملون وقال نبينا عليه الصلاة والسلام إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى فمن كانت هجرته إلى الله ورسوله فهجرته إلى الله ورسوله ومن كانت هجرته إلى دنيا يصيبها أو إلى امرأة ينكحها فهجرته إلى ما هاجر إليه رواه البخاري. அன்பான கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹு தஆலா எங்களுடைய இந்த ஒன்று கூடலை பொருந்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலாவுடைய மேலான பொருத்தம் அவனுடைய சங்கையான நெருக்கத்துக்கு காரணமாக ஆக்கி அருள வேண்டும். தாய்மார்களே, சகோதரிகளே, எந்த திசையிலிருந்து சத்தம் வருகிறதோ அந்த திசையை நோக்கி நெருக்கமாக அமர்ந்து கொள்ளுங்கள். இடைவெளிகளை நிரப்பி கவனத்தோடு கேட்க முயற்சி செய்யுங்கள். மார்க்கம் தீன் என்பது ஃபோன்லையும் லேப்டாப்லையும் ஃபேஸ்புக்லையும் யூடியூப்லையும் ரெக்கார்ட் ஆகிற தத்துவம் அல்ல. மார்க்கம் தீன் என்பது கல்புல சேவாகி, கல்புல பதிவாகி, கல்புல வெளிச்சம் உண்டாகி வாழ்க்கையில் வரவேண்டிய சிஃபாத்துகளும் பண்புகளும் தன்மைகளும். சஹாபாக்கள் முழு தீனையும் ரெக்கார்ட் பண்ணாங்க, சேவ் பண்ணினாங்க. எங்க ரெக்கார்ட் பண்ணாங்க? அவங்க கல்புகளில் சேவ் பண்ணாங்க. இந்த ஃபோனுக்கு அறிவும் இல்லை, உணர்வும் இல்லை. அது தொழுகிறதும் இல்லை, நோன்பு பிடிக்கிறதும் இல்லை. அது சொர்க்கம் போப்புறதும் இல்லை, நரகம் போப்புறதும் இல்லை. அது மண்ணோட மண்ணாகிரும். அதில் 1000 பயான் ரெக்கார்ட் ஆகியும் பிரயோசனம் இல்லை. ஆனால் அல்லாஹு தஆலா உங்களுக்கு ஆச்சரியமான ஒரு ரெக்கார்டரை தந்திருக்கிறான். உணர்வுள்ள அறிவுபூர்ணமான ஒரு ரெக்கார்டரை கல்பு அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறான். இப்போ நான் எவ்வளோ கவனத்தோட கேட்போமோ அந்த அளவுக்கு கல்புல அது சேவாகும், பதிவாகும். கல்புல மாற்றங்களை, உள்ளங்களில் வெளிச்சங்களை ஏற்படுத்தும். அல்லாஹு தஆலா எங்களுடைய உள்ளங்களை ஈமான தீனை கொண்டு நிரப்பி வெளிச்சமாக்குவானா. கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹு தஆலா உலகத்தில் 2 வகையான வாழ்க்கையை வச்சிருக்கிறான். ஒன்று தன் இஷ்டப்படி வாழுகின்ற வாழ்க்கை, இன்னொன்று படைத்த அல்லாஹ்வுடைய இஷ்டப்படி வாழுகின்ற வாழ்க்கை. தன் இஷ்டப்படி வாழ்வதென்பது அது நஃப்ஸு ஷைத்தானுடைய விருப்பப்படி வாழுகின்ற வாழ்க்கை. நான் ஏண்ட இஷ்டப்படி நடப்பன், நான் ஏண்ட விருப்பப்படி உடுப்பன், நான் யாரோடையும் கதைப்பேன், நீங்க யாரு சொல்றதுக்கு அப்படின்னு சிலவங்க அவங்களுடைய இஷ்டப்படி வாழ நினைக்கிறாங்க. பிரச்சனையே இல்லை. நீங்க உங்களுடைய இஷ்டப்படி வாழ்றதுனால நஷ்டம் அல்லாஹ்வுக்கோ, ரசூலுக்கோ, தீனுக்கோ, முஸ்லிம்களுக்கோ யாருக்கும் இல்லை. தன்னுடைய இஷ்டம் என்றதனுடைய அர்த்தம் நஃப்ஸு ஷைத்தான். நஃப்ஸு ஷைத்தானுடைய விருப்பப்படி வாழ்றதுனால நஃப்ஸும் ஷைத்தானும் எங்களுடைய விரோதி, எதிரி. எங்களை கேவலம், கைசேதம், கவலை, துன்பம், துயரம், பிரச்சனை, முசீபத்தில் சிக்க வைக்கிறதுக்காக திட்டம் போட்டு எங்களை வழிகெடுப்பவர்கள் தான் நஃப்ஸும் ஷைத்தானும். அப்ப தீன் அல்லாஹ்வுடைய விருப்பப்படி வாழ்றதுக்கு பேரு தீன். யார் அல்லாஹ்வுடைய இஷ்டப்படி வாழ்வார்களோ அவர்கள் அல்லாஹ் தஆலா மௌத்துக்கு பிறகு நீங்கள் உங்களுடைய இஷ்டப்படி வாழுங்கள் என்று சொர்க்கத்தில் விட்டுருவான். வலக்கும் ஃபீஹா மா தஷ்தஹி அன்ஃபுசுக்கும் வலக்கும் ஃபீஹா மா தத்தஊன். உங்களுக்கு நீங்கள் ஆசைப்படுவது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். நீங்க கேட்கறது எல்லாமே உங்களுக்கு கொடுக்கப்படும். நினைக்கிறதெல்லாம் நடக்கும். அதுதான் சொர்க்கம். உலகத்தில் அல்லாஹ்வின் இஷ்டப்படி வாழ்ந்தவர்களை
அழியாத முடிவே இல்லாத ஆஹிராவுடைய வாழ்க்கையில உங்களோட இஷ்டப்படி வாழுங்க, நல்லா சொர்க்கத்தில் விட்டுருவான். அல்லாஹுடைய இஷ்டப்படி வாழ்றதுக்கு பேரு தீனின்படி ஈமானின்படி வாழ்றது, இஸ்லாத்தின்படி வாழ்றது. தீன் ஈமான் இஸ்லாம் என்று சொல்றது இது எங்களை கஷ்டப்படுத்துறதுக்கோ எங்களை சிரமப்படுத்துறதுக்கோ தரப்பட்ட ஒன்று அல்ல. மாறாக முழுக்க முழுக்க அதனுடைய லாபமும் பிரயோசனம் எங்களுக்குத்தான். தீனோட வாழ்றதனுடைய இன்பம், கண்ணியம், மரியாதை, சந்தோஷம், வெற்றி, நிம்மதி, உயர்வு உலகத்துல மறுமையில 100க்கு 100 எங்களுக்குத்தான். நாங்க தீனோட வாழ்றதுனால அல்லாஹ்வுக்கோ ரசூலுக்கோ எந்த லாபமும் இல்ல. தீன் இல்லாம வாழ்றதுனால அவர்களுக்கு எந்த நஷ்டமும் இல்ல. அல்லாஹ் தஆலா சஹீஹான ஹதீதுல் குத்ஸியில ஏலான் செய்து விட்டான், அறிவித்து விட்டான். லவ் அன்ன அவ்வலக்கும் வ ஆகிரக்கும் இன்சக்கும் வ ஜின்னக்கும் கானு அலா அத்கா கல்பி ரஜுலின் வாஹிதின் மின்கும் மா ஜாத ذلك ஃபீ முல்கி ஷையா. நீங்க மனிதர்கள், முன்னோர்கள், பின்னோர்கள், ஜின்கள் எல்லோரும் சேர்ந்து மிக தக்குவாவுடைய இறையச்சமுடைய ஒரு மனிதரை போல வாழ்ந்தாலும், அது யாரு? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான் சொன்னாங்க, அன அத்காக்கும் வக்ஷாக்கும் லில்லாஹ். இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போல தக்குவாவோட, இறையச்சத்தோட, மார்க்கத்தோட, பக்தியோட வாழ்ந்தாலும் அல்லாஹ் தஆலா சொல்றான், முழு உலக மக்களும் அப்படி தக்குவாவோட வாழ்றாங்க. மா ஜாத ذلك ஃபீ முல்கி ஷையா. அது என்னுடைய ஆட்சி அதிகாரத்தில் எதையுமே அதிகப்படுத்தாது. ஷைஅன், கொஞ்சத்தை கூட எனக்கு அதிகப்படுத்தாது. அல்லாஹ்வோட கண்ணியமோ அல்லாஹ்வுக்கு எந்த லாபமும் இல்லாதனால. அல்லாஹ்வுடைய கண்ணியத்தை நாங்கள் எல்லாரும் சேர்ந்து அமல் செஞ்சு கூட்டுறதுக்கு அதுல குறைபாடு இருந்தால் தானே அவன் நிரப்பமான இஸ்ஸத்துடையவன், யாரின் பக்கமும் தேவையற்றவன். அதே போல மறுபக்கத்திலே அல்லாஹ் ஏலான் செய்து விட்டான், லவ் அன்ன அவ்வலக்கும் வ ஆகிரக்கும் இன்சக்கும் வ ஜின்னக்கும் கானு அலா அஃப்ஜரி கல்பி ரஜுலின் வாஹிதின் மின்கும். முன்னோர்கள், பின்னோர்கள் எல்லோரும், மனிதர்கள், ஜின்கள் அனைவர்களும் சேர்ந்து மிக மோசமான ஃபாஜிரான பாவியான ஒருவனை போல எல்லோரும் பாவங்களை செஞ்சு கொண்டு அசிங்கங்களை அல்லாஹ் தஆலாவுக்கு மாற்றமான வாழ்க்கை வாழ்ந்தாலும் மா நகஸ ذلك ஃபீ முல்கி ஷையா. அல்லாஹ் தஆலா சொல்றான், என்னுடைய ஆட்சி அதிகாரத்தில் அது எதையுமே குறைக்காது. அதனால ஷைஅன், எந்த ஒரு குறைபாடும் அல்லாஹ்வுக்கு வரப்போறது இல்லை, நஷ்டம் இல்லை. முழுக்க முழுக்க அதனுடைய கஷ்டமும் நஷ்டமும் துன்பமும் துயரமும் முசீபத்தும் எங்களுக்கு தான். மன் அமில ஸாலிஹன் ஃபலி நஃப்ஸி, யார் சாலிஹான அமல் செய்கிறாரோ அது அவருக்குத்தான் அவர் செய்கிறார். வமன் அஸா ஃபஅலைஹா, யாரு மோசமாக நடக்குகிறாரோ அதனுடைய கெட்ட விளைவு ஃபஅலைஹா, அவருக்குத்தான். அதனால நாங்க நல்ல மனதில் பதிய வச்சு கொள்ளணும், தீன் இஸ்லாம் என்று சொல்றது முழுக்க முழுக்க எங்களோட நிம்மதி, கண்ணியம், சந்தோஷம், வெற்றிக்காக உள்ள ஒரு வாழ்க்கையுடைய ஒரு சிஸ்டம், வாழ்க்கையுடைய முறை. இஸ்லாம் என்பது மதம் அல்ல, இது ஒரு மார்க்கம். மதம்டா அதுக்கு வெறித்தனத்துக்கு மதம்னு தமிழ்ல சொல்லுவாங்க. யானைக்கு மதம் பிடித்து கட்டுப்பாட்டை மீறி 2 பேரை கொண்டு விட்டது என்றெல்லாம் பத்திரிகையில செய்தி வரும். மதம் பிடித்துண்டா அது ஒரு மதத்தை தழுவி இருக்குதுன்ற அர்த்தமா? இல்ல, அதுக்கு வெறித்தனம் உண்டாகி இருக்குது அப்படின்ற அர்த்தம். அப்ப இஸ்லாம் என்பது வெறுமனே உணர்வை தூண்டி விடுற, வெறித்தனத்தை உண்டாக்குகின்ற, ஆவேசத்தை உண்டாக்குகின்ற அப்படியான ஒன்று அல்ல. இஸ்லாம் மார்க்கம். மார்க்கம்டா வே, ரூட், வழி. கண்டியிலிருந்து மாவனல்லை மார்க்கமாக கொழும்பு செல்லுகின்ற புகையிரதம், கொழும்பிலிருந்து காலி மார்க்கமாக மாத்தரை செல்லுகிறோம் என்று சொல்லலாம். மார்க்கமாகண்டா வழியாக, அந்த ரூட்ல போறோம் அர்த்தம். இஸ்லாம் என்பது ஒரு மார்க்கம், இது ஒரு ரூட், இது வாழ்க்கையினுடைய ஒரு வழி, இது சிஸ்டம். இந்த ரூட்ல போனா எங்க போவோம்? இந்த வழியில போனா நிம்மதி, சந்தோஷம், கண்ணியம் எல்லாத்தையும் அடைஞ்சு கொண்டு சொர்க்கத்துக்கு போய் சேர்ந்துடலாம். சொர்க்கத்துக்கு போற ரூட் இது. உலகத்துல 2 ரூட் தான் இருக்குது. ஒன்று அஸ்ஹாபுல் யமீன், வலக்கரமுடையவர்கள், வலது பக்கம் உடையவர்கள். அவங்க சுப்ஹானா வலது பக்கம் ரஹ்மானுடைய பாதை. அஸ்ஹாபு ஷிமால், இடப்பக்கம் உள்ளவர்கள், அவர்கள்
ஷைத்தானுடைய ரூட்ல உள்ளவர்கள். யார் உலகத்துல பாவங்களை செய்வாங்களோ அவங்க நாளுக்கு நாள் நரகத்தை நெருங்குறாங்க. நரகத்தை நெருங்கும் போது அதனுடைய உஷ்ணமும் வெக்கையும் துன்பமும் துயரமும் அது உலகத்திலேயே அடிக்க ஆரம்பிக்கும். உலகத்திலே டென்ஷன், குழப்பம், சண்டை, பிரச்சனை, கெட்டெண்ணம், தப்பாபிப்பிராயங்கள், மனதில் சந்தோஷம் இல்லை. இன்னைக்கு நிறைய மக்களுக்கு டிப்ரெஷன், மன உளைச்சல், உள்ளத்துல ஒரு வகையான அழுத்தம், அங்க இங்க எங்கெங்கயோ போறாங்க. கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, பாவங்கள் செய்யும் போது, படைச்சவனுக்கு மாறு செய்யும் போது, நப்சுக்கும் ஷைத்தானுக்கு வழிபடுகும் போது அவங்க எங்கேயும் போகல, நரகத்தை நோக்கி பயணிக்கிறாங்க. ஒவ்வொரு காலட்டும் நரகத்துக்கு அவங்களை நெருக்குது. அந்த நெருப்புக்கு நெருங்கும் போது அதனுடைய தாக்கம் உலகத்திலேயே அடிக்க ஆரம்பிச்சிடும். வாழ்க்கையில் ரஹ்மானுக்கு வழிபட்டு வலப்பக்கமாக அல்லாஹு தாலாவுடைய அந்த வழியில ரூட்ல போகும்போது அவங்க எங்கேயும் போல சொர்க்கத்தை நோக்கி நெருங்குறாங்க. அவங்க நாளுக்கு நாள் சொர்க்கத்தை நெருங்கும் போது சொர்க்கத்துடைய குளிர்ச்சி, மகிழ்ச்சி, அந்த சந்தோஷம் உலகத்திலே அதனுடைய நிழல் அடிக்க ஆரம்பிக்கும். உலகத்திலே அவங்க அதை அனுபவிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அல்லாஹு தாலா எங்களை அப்படிப்பட்ட சொர்க்கத்துடைய வழியில, ரஹ்மானுடைய பாதையில முன்னேறக்கூடியவர்களாக ஆக்கி வைப்பானா. கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, எனவே தீன் இஸ்லாம் என்று சொல்றது இதுல ரெண்டு பகுதி இருக்குது. ஒரு பகுதி படைச்ச ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தாலாவோட எங்கட தொடர்பு சீராகணும். மறுபகுதி படைப்பினங்களோட எங்கட உறவு தொடர்பு சீராகணும். இந்த ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணணும். தீனுல் இஸ்லாம் இந்த ரெண்டு தண்டவாளங்களை கொண்ட ஒரு பாதை. இஸ்லாம் என்று சொல்றது அதுக்கு ரெண்டு இந்த தண்டவாளத்தில் பயணிக்கிற ஒரு பாதை. ஒன்று படைத்தவனை நோக்கிய பயணம், இரண்டாவது படைப்பினங்களோடு உள்ள உறவை அழகாக்கிறது. முழு தீனையும் இஸ்லாத்தையும் சுருக்கி சொல்லுங்கண்டா முழு தீனுடைய சமரி சாராம்சம் அதுதான். கண்ணியமான மேலான தாய்மார்களே, அல்லாஹு தாலாவுடைய உறவு தொடர்பு சீராகும். பெண்கள், நீங்க உங்களோட அமல்கள் ரகசியமானது. வீட்டுள்ளுக்கு அமல் செய்றீங்க. சில பெண்கள் இருப்பாங்க, யாருக்கும் தெரியாது, தஹஜ்ஜுத் தொழுவாங்க. அல்லாஹ்வுக்கு பெண்களுடைய இந்த ரகசியமான அமல்கள் விருப்பமானது. நாங்க ஆண்கள் பள்ளிக்கு போறோம், ஒரு அமலை செய்யறோம், ஊரே உலகமே பார்க்குது. எங்களுடைய இஹ்லாஸ, தூய்மையை பாதுகாத்துக் கொள்றது கஷ்டம். நிறைய பெண்கள் நீங்க இருப்பீங்க, வீட்டில் திக்ரு செய்யக்கூடிய பெண்கள், அமல் செய்யக்கூடிய பெண்கள், யாருக்கும் தெரியாது. அல்லாஹ் தாலாவுக்கு இந்த ரகசியமான அமல்கள் பிடிக்கும். உங்களோட அமல்கள் ஃபர்தாவால, வீட்டு சிவரால மறைக்கப்பட்டு மூடப்பட்டிருக்குது. நாங்களாக அதை நான் அப்படி செய்யறேன் இப்படி செய்யறேன் ஆக்கள்கிட்ட சொல்லி அதனுடைய நன்மைகளை பறிகொடுத்து கொண்டாலே தவிர ரகசியமான அமல்கள் எல்லாம் விரும்புறான். கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, அதனால உங்களோட கல்புகள் அல்லாஹ்வின் பக்கம் திரும்பும் என்று இருந்தா உங்களோட உள்ளம் வெளிச்சமாகும், உங்களோட வாழ்க்கை வெளிச்சமாகும், உங்களோட பேச்சு வெளிச்சமாகும், உங்களோட சிந்தனைகள் பிரகாசமாகும். இன்றைக்கு ரோடெல்லாம் வெளிச்சம், வீடெல்லாம் வெளிச்சம், ஆனா கல்பு இருட்டா இருக்குது. வாழ்க்கையில இருட்டும் நெருக்கடியுமாக இருக்குது. சஹாபாக்களுடைய காலத்துல கரண்ட் இருக்கல, விளக்குகள் இருக்கல, ரோடெல்லாம் இருட்டு, வீடெல்லாம் இருட்டு, பள்ளிவாசல் இருட்டு. ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரோடையும் வீட்டையும் வெளிச்சமாக்க முந்தி அவங்களோட கல்புகளை வெளிச்சமாக்கி விட்டாங்க. அந்த கல்புடைய வெளிச்சம் அவங்களோட வாழ்க்கையை வெளிச்சமாக்கிருச்சு. அந்த ஒளியில வெளிச்சத்தினுடைய பரக்கத்துல தான் நாங்க இன்றைக்கு இஸ்லாத்துல தொங்கிக் கொண்டிருக்கிறோம். எனவே கண்ணியமான மேலான தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹு தாலாவை நாடணும், நாங்க தேடணும். எனக்கு அல்லாஹுடைய அன்பு வேணும், எனக்கு அல்லாஹு தாலாவுடைய பொருத்தம் வேணும். யார் சிரிக்கட்டும், யார் பழிக்கட்டும், எனக்கு பிரச்சனை இல்லை. நான் அல்லாஹு தாலாவுக்கு நெருங்கணும், அல்லாஹு தாலா என்னைய பொருந்திக் கொள்ளணும் என்ற ஒரு ஏக்கம், ஒரு துடிப்பு உங்களோட கல்புகள்ல வரும் என்று இருந்தா அல்லாஹு தாலா உள்ளங்களை பார்க்கறான். அந்த கல்புகளை அல்லாஹ்
அல்லாஹும் பக்கம் நெருக்கமாக்குறான். அல்லாஹு தாலாவை நெருங்குற வழிகளை உண்டாக்குறான். எங்கட சகல பிரச்சனைக்கும் தீர்வு படைச்ச ரப்ப நெருங்குறதா, ரப்புல் ஆலமீனுடைய தொடர்பை சீராக்கிறதா. யாருடைய தொடர்பு அல்லாஹ்வோட அழகாகுமோ படைப்பினங்களுடைய உறவுகளை அல்லாஹ் அழகாக்கி விட்டுருவான். யாரு படைச்சவனுக்கு முன்னால தலகுனிவாங்களோ படைப்பினங்களுக்கு முன்னால அவர்கள் தலகுனிய வேண்டிய நிலையை அல்லாஹ் உருவாக்க மாட்டான். யாரு படைச்சவனுக்கு வழிபடுவாங்களோ அவர்களுக்கு படைப்பினங்கள் வழிபடும். யாருடைய உறவு படைச்சவனோடு அல்லாஹ்வோடு உள்ள உறவு சீர்குலைந்து விட்டால் படைப்பினங்களுடைய உறவும் சீர்குலைந்து விடும். கணவனோட பிரச்சனை, பிள்ளைகளோட பிரச்சனை, குடும்பத்தோட பிரச்சனை, பக்கத்து வீட்டாக்களோட பிரச்சனை. ஏண்டா மெயின் கனெக்ஷன் டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு. ஒருவர் ஒரு வீட்டை கட்டுறாரு, லைட்டை போடுறாரு, ஃபேனை போடுறாரு, ஏசியை போடுறாரு, எல்லாம் கொண்டாந்து ஃபிட் பண்றாரு, எல்லாம் இருக்குது. ஆனா எல்லாம் இருந்தும் இருட்டு, வெளிச்சம் இல்ல, வெக்க, காத்தில்ல, குளிர்ச்சி இல்ல, வேர்க்குது, துன்பமாக இருக்குது. ஃபேனை மாத்துவோமா, லைட்டை மாத்துவோமா, அதை மாத்துவோமா, எல்லாம் மாத்த பாக்குறாரு. ஒருத்தர் சொன்னார், நீங்க எதை மாத்தியும் வேலை இல்ல, ஃபேன்லயோ வயர்லயோ சுவிட்ச் போர்ட்லயோ பிரச்சனை இல்லை, உங்களோட மெயின் கனெக்ஷன் அது அறுபட்டு இருக்குது, அது டிஸ்கனெக்டா இருக்குது. நீங்க ஒன்றையும் மாத்த தேவையில்ல, மெயின் கனெக்ஷனை கொடுங்க, எல்லாம் சரியாயிடும். இவர் அந்த மெயின் கனெக்ஷனை கஷ்டப்பட்டு ஒரு மாதிரி கொடுத்துட்டாரு. எல்லா பிரச்சனையும் தீர்ந்துருச்சு. வீடெல்லாம் வெளிச்சம், குளிர்ச்சி, காத்து, மகிழ்ச்சி, எல்லாம் சரியாயிருச்சு. இது மாதிரி எங்கட வாழ்க்கையில வருமானத்துல பிரச்சனை, தொழில பிரச்சனை, மகள் மருமகன் பிரச்சனை, கணவன் பிரச்சனை, என்னென்னமோ பிரச்சனைகள் இருக்கும். அதை மாத்துவோமா, இதை மாத்துவோமா, தொழிலை மாத்துவோமா, வீட்டை மாத்துவோமா, எல்லாத்தையும் மாத்த பார்ப்பாங்க. எதை மாத்தியும் வேலை இல்லை. வீட்டிலையும் பிரச்சனைக்கு காரணம் வீடும் அல்ல, அதுவும் அல்ல, இதுவும் அல்ல. எல்லாரையும் மாத்த பார்ப்பாங்க, தன்னை மாத்துறதுக்கு யோசிக்க மாட்டாங்க. நீங்க யாரையும் மாத்த தேவையில்லை, எதையும் மாத்த தேவையில்லை, உங்களை மாத்திக்கொள்ளுங்க. உங்களோட கனெக்ஷன் அல்லாஹ்வோட சரியா இருக்குதான்னு பாருங்க. அல்லாஹ்வோட உள்ள உறவை தொடர்பை சரிபடுத்துங்க, எல்லா கனெக்ஷனும் அல்லாஹ் சரிபடுத்திடுவான். மன் அஸ்லஹ மா பைன அல்லாஹி வ பைனஹு மா பைனஹு வ பைன அல்லாஹ் அஸ்லஹ அல்லாஹு மா பைனஹு வ பைன ஹல்கிஹி. யாரு தனக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையில் உள்ள உறவை தொடர்பை அழகுபடுத்திக் கொள்றார்களோ அவர்களுடைய படைப்பினங்களுடைய உறவுகளை அல்லாஹ் சரிபடுத்தி விடுவான். ரகசியமான பாவங்கள் எங்களோட வாழ்க்கையில பல வகையான பிரச்சனைகள் ஏற்படுத்தும். தனிமையில் இருப்போம், வீட்டில் ஃப்ரீயா இருக்கிறோம், தனியா இருக்கிறோம், பிள்ளைகள் ஸ்கூல் போயிட்டாங்க, கணவன் தொழிலுக்கு போயிட்டாங்க. இந்த தனிமைகள் பெண்களுக்கு நிறைய இப்படி வாய்ப்பு கிடைக்கும். நிறைய பெண்கள் அந்த தனிமையில போன்ல, ஃபேஸ்புக்ல, எதிலையோ காரணங்கள் கழிக்கிறாங்க. ஆனா உங்களோட அந்த தனிமையை நீங்க அல்லாஹ்வோட உள்ள உறவை அழகுபடுத்த குர்ஆனை கையில் எடுக்கலாம், வுது எடுத்து தொழலாம், திக்ர் செய்யலாம், துஆ கேட்கலாம். சுப்ஹானல்லாஹ். இந்த ரகசியமான அமல்கள் உங்களோட கல்பை வெளிச்சமாக்கும், வாழ்க்கையை வெளிச்சமாக்கும். அல்லாஹ்வுடைய உறவு தொடர்பு சரியாகிட்டா மற்றதெல்லாம் சரியாயிடும். அல்லாஹ்கிட்ட கேட்க தெரிஞ்சு கொண்டா யார்கிட்டையும் கேட்க வேண்டி வராது. அல்லாஹ்கிட்ட எடுக்க பழகிட்டா யார்கிட்டையும் எடுக்க வேண்டி வராது. எல்லாருக்கும் கொடுக்க வேண்டியவர்களாக நாங்கள் ஆகிடுவோம். அவன் மட்டும்தான் கொடுக்கிறாள், மற்ற எல்லாரும் எடுக்கிறவங்க தான். எங்கெங்கயோ இருந்து எடுத்து, அவன்கிட்ட இருந்து எடுத்து, அங்க உள்ளது எடுத்து இங்க வைக்கிற வேலை தான் செய்யறவங்க எல்லாரும். கொடுக்கிறவன் அவன் மட்டும்தான். கொடுப்பவனிடம் எடுக்க பழகிட்டா எடுப்பவர்களிடம் எடுக்க வேண்டிய அவசியம் வராது. எடுப்பவர்களுக்கு கொடுப்பவர்களாக மாறிவிடலாம். அல்லாஹ் அப்படிப்பட்டவர்களாக ஆக்குவானா. கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சு. லேசான பிரச்சனை அல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மனைவி ரலியல்லாஹு அன்ஹா சஃப்வான் இப்னு முஅத்தல் ரலியல்லாஹு அன்ஹு என்ற ஒரு சஹாபியோட முனாஃபிக்குகள் ஆயிஷா நாயகி தவறாக நடந்து கொண்டாங்கன்னு ஒரு பொய்யான வதந்தியை இட்டுக்கட்ட பரப்பி விட்டாங்க. அப்படி ஒரு சந்தர்ப்பத்தை உண்டு பண்ணினான். அப்படி ஒரு சந்தர்ப்பம் உண்டாகிருச்சு. எந்த அளவுண்டா சில இஸ்லாத்துல புதிதாக வந்த சில பலவீனமான சஹாபாக்கள் கூட இந்த பிரச்சனையில மாட்டிக்கொண்டாங்க. அவங்களும் சில வார்த்தைகளை பேசிட்டாங்க. ஹம்னா பின்த் ஜஹஸ், மிஸ்தஹ், ஹஸ்ஸான் ரலியல்லாஹு அன்ஹும் இவங்க கூட சில விஷயங்களை பேசிட்டாங்க.
ஆயிஷா நாய்க்கு எப்ப தெரிய வருதோ அவங்க சுப்ஹானல்லாஹ், அவங்களுக்கு இந்த விஷயம் ஆரம்பத்தில் தெரியல, எப்ப தெரிய வருகிறதோ அழுகிறாங்க. அவங்க நான் பரிசுத்தவாதி, நான் இந்த தவறை செய்யலன்னு நோட்டீஸ் அடிக்கவும் இல்லை, யார்கிட்டையும் போய் சொல்லவும் இல்லை, வாதாடவும் இல்லை. அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட ஆயிஷா ரலியல்லாஹு தகப்பன் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹா, அவங்களோட தாயார் உம்மு ரூமான் ரலியல்லாஹு அன்ஹா, இந்த 3 பேரும் இருக்கிறாங்க. 3 பேரும் பேசுறாங்க. இந்த 3 பேரும் கேட்ட நேரம் கூட அவங்க சொன்னாங்க, நான் இல்லன்னு சொன்னா, உண்மையை சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க. என்ற மக்களுடைய பேச்சை கேட்டு அவங்களோட உள்ளத்துல பதிஞ்சு போயிருச்சு. நான் போண்டு பொய்ய சொன்னா, இப்படி ஒன்று நடக்காததை நடந்ததுன்னு சொன்னா, பொய்ய சொன்னா நீங்க ஏற்றுக்கொள்வீங்க, நடக்கலன்ற உண்மையை சொன்னா உங்களால நம்ப இயலாது. அதனால நான் உங்கள்ட்ட ஒன்றும் பேசல. ஃபஸபுருன் ஜமீல், நான் பொறுமையோட அல்லாஹ்வோட கரைக்கிறேன் அல்லாஹ் இடத்துல ஒப்படைச்சான். அவங்களோட தொடர்பு அல்லாஹ்வோட சரியாக இருந்துச்சு. பிரச்சனையும் போது அல்லாஹ்வுடைய கனெக்ஷனை சரிபடுத்தினாங்க. அதை இன்னும் அல்லாஹ்ட்டையே போனாங்க, யார்கிட்டையும் போகல, யார்கிட்டையும் சொல்லல. இப்படி ஒன்று நடக்கல, நான் செய்யல, ஐயோ அப்படி பாருங்களே, இப்படி சொல்றாங்களே, அப்படி சொல்றாங்களே, தேவையில்லாத கதை, போய் நாசமாக போட்டும், அப்படி இப்படின்னு பதுவா செஞ்சு பரப்பி அழுது அப்படி ஒன்றும் செய்யல. அவங்களோட கண்ணீர் அல்லாஹ்வுக்கு முன்னால செஞ்சினாங்க. சுப்ஹானல்லாஹ். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கும் இட்டுக்கட்டு நடந்துச்சு. அல்லாஹ் தஆலா குழந்தைய பேச வச்சான். قال إني عبد الله آتاني الكتاب وجعلني نبيا. நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் குழந்தையாக இருக்கிற நபி அல்லாஹ் பேச வச்சான். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு இட்டு கட்டப்பட்ட நேரத்தில் ஃபஷஹித ஷாஹிது மின் அஹ்லிஹா, ஒரு குழந்தைய அல்லாஹ் பேச வச்சான். ஆனா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு குழந்தைய பேச வைக்கவும் இல்லை, நபியை பேச வைக்கவும் இல்லை, அல்லாஹுவே பேசினான். அல்லாஹு தஆலா 10 வசனங்களை இறக்குறான். சூரத்து நூர்ல ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா உடைய அந்த சம்பவத்தில் யாரெல்லாம் ஈடுபட்டாங்களோ அவங்களுக்கு கண்டிச்சு இட்டு கட்டுவதனுடைய தண்டனைய பாரதூரத்தை சொல்லி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய பரிசுத்த தன்மை குர்ஆன்ல சொல்லப்பட்டுச்சு. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, இந்த பிரச்சனை இருந்த நேரம் நான் கவலையில் அழுதேன், இப்ப நான் சந்தோஷத்தில் ஆனந்த கண்ணீர் வடிக்குகிறேன். அல்லாஹ்வே என்னைய பத்தி பேசுவான், அந்த அளவுக்கு நான் ஒரு பெரிய ஆளு என்னைய அப்படி நான் நினைக்கல. ஏதாவது நபி அவங்களுக்கு வஹி வரும், ஏதாவது கனவுல தெரிபடும், ஏதாவது அப்படி ஏதும் தான் நான் நினைச்சேன். ஆனா அல்லாஹ்வே என்ற விஷயத்துல பேசித்தானே என்று அழுகிறான். எனவே கண்ணியமான மேலான தாய்மார்களே, சகோதரிகளே, எங்களோட தொடர்பு அல்லாஹ்வோட சரியாகும். பெண்கள் தாய்மார்கள், நீங்க நிறைய வரலாற்றுல இறை நேச பெண்கள் இருந்திருக்கிறாங்க. வீட்டுள்ளுக்கு இருந்து கொண்டு அவங்க பெரிய சாதனைகளை சாதிச்சிருக்கிறாங்க. அவங்களோட தொடர்பு அல்லாஹ்வோட சரியா இருந்ததனால அவங்களோட எண்ணங்கள் சரி, உள்ளங்கள் சுத்தம், ரகசியமான அமல்கள், அது சுப்ஹானல்லாஹ், உலகத்தில் ஆண்கள் சாதிக்க இயலாத சாதனைகளை பெண்கள் சாதிச்சிருக்கிறாங்க. பெரும் பெரும் இமாம்கள், உலகத்துக்கு அந்த இமாம்களுடைய வரலாறு தெரியும். இமாம் ஷாஃபிண்டா உலகமே அவங்கள பத்தி தெரியும். ஆனா இமாம் ஷாஃபியை உருவாக்கிய இமாம் ஷாஃபியுடைய தாயை பத்தி யாருக்கும் தெரியாது. அது திரைக்கு பின்னால இருந்த ஒரு தாயுடைய தியாகமும், அவட்ட இருந்த தூய்மையான எண்ணம், அவட அமல். அந்த யத்தீமான புள்ள கஸாவுல பிறக்கிறாங்க, காசான்னு சொல்றோம், கஸாவுல பிறந்தாங்க பலஸ்தீன்ல. பாப்பா மௌத்து சின்ன வயசுலேயே யத்தீம், குழந்தை அரைக்கும் போது யத்தீம். இந்த யத்தீம், அந்த புள்ளோட பேர் முஹம்மது. எங்கட கையில உள்ள எங்கட பிள்ளைகள் மாதிரி ஒரு புள்ளதான், அவ்வளவுதான். இமாம் வானத்தை பிளந்து கொண்டு இமாம் ஷாஃபியா வரல, பூமியை பிளந்து கொண்டு வெளியாகல, பிறக்கும் போதே இமாமாக இருக்கல, சும்மா ஒரு குழந்தை, எங்கட பிள்ளைய மாதிரி ஒரு புள்ள. அந்த யத்தீமான பிள்ளைய உலகத்துக்கு இமாமாக ஆக்கியது அந்த வரலாறை படிச்சு பாருங்க. அந்த தியாக தாய், இமாம் ஷாஃபியுடைய தாய், அந்த பிள்ளைய நல்ல சூழல்ல வளர்க்க வைக்கணும் என்பதற்காக ஹிஜ்ரத் செஞ்சு மக்காவுக்கு வராங்க. இந்த பிள்ளை மக்காவுடைய ஆலிம்களிடத்துல படிக்கணும். 7 வயசுல குர்ஆனை ஹாஃபிதாக்குது, கராத்த படிக்கிற அந்த புள்ள 10 வயசுல முவத்தா என்ற ஹதீஸ் கிரந்தத்தை பாடமாக்கிறது.
13 வயசுல இமாம் மாலிக் இடத்துல மக்காவிலிருந்து மதீனாவுக்கு போயிட்டு ஹதீஸ் படிக்குது. 13 வயசிலிருந்து சுப்ஹானல்லாஹ் ஹிஜ்ரி 150 அந்த புள்ள பிறக்குது. 63 மதீனாவுக்கு போகுது. 79 இமாம் மாலிக்குடைய வஃபாத் வரையும் 16 வருடங்கள் இமாம் மாலிக் இடத்துல இல்ம படிக்குது. அந்த பிள்ளைதான் உலகத்துக்கு இமாம் ஷாஃபியாக மாறுகிறார். அந்த இமாம உருவாக்குறதுல அந்த தாய் செஞ்ச தியாகம் சும்மா இல்லை. கண்ணியமான மேலான தாய்மார்களை சகோதரர்கள், இமாம் புகாரிண்டா எல்லாருக்கும் தெரியும். ஆனா இமாம் புகாரி வானத்திலிருந்து இமாமாக வரல, பிறக்கும் போது இமாமாக இருக்கல. அவர்களும் பேரு முஹம்மது யத்தீம். அவனோட பேர் வாப்பட பேர் இஸ்மாயில் ரஹ்மத்துல்லா, பெரிய ஒரு ஆலிம். சின்ன வயசுல அவங்க வஃபாத் ஆகிட்டாங்க. ஆனா இந்த யத்தீமான பிள்ளை, அந்த விதவையான தாய், கணவர் இல்லாம அவங்களோட அழுக தொழுக பக்குவம் இருக்குதே எந்த அளவு இருந்துச்சுண்டா, இந்த குழந்தை திடீர்னு பார்வை இல்லாம போகுது. முஹம்மது என்ற பிள்ளைக்கு பார்வை இல்லாம போகுது. ஜஸாக்கல்லாஹ். பிஸ்மில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். பிஸ்மில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். பிஸ்மில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். தாய் என்ன செஞ்சா? ஐயோ இந்த புள்ளோட பார்வை போயிருச்சேன்னு சொல்லி டாக்டர்கிட்டயோ அங்க இங்க ஒன்றும் ஓடல. டாக்டருக்கெல்லாம் பெரிய டாக்டர், டாக்டருக்கும் வைத்தியத்தையும் நோயையும் சுகத்தையும் ஷிஃபாவையும் கொடுக்கிற ரப்புல் ஆலமீன் அவட அல்லாஹ்வோட அழுதா, அல்லாஹ்ட்ட அழுது கெஞ்சி மன்றாடுறா பிள்ளைக்காக. அல்லாஹ்ட்ட அழுது துவா கேட்டுட்டு தூங்குறா. கனவுல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை காண்றான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பிள்ளைய கொண்டு வர சொல்றான். கனவுல பிள்ளைய கூட்டிட்டு வந்தா அப்படியே கண்ணை தடவி விடுறாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கண்ணை கையால தடவுறாங்க. சுப்ஹானல்லாஹ், புள்ள காலையில் எழும்புது. பார்வை இல்லாம படுத்த புள்ள கண் பார்வையோட எழும்புது. அப்ப எப்படிப்பட்ட ஒரு தாயாக இருப்பா? அவட ஈமான் எப்படி இருந்திருக்கும்? அந்த தாய்க்கு பிறந்த பிள்ளைதான் இந்த முஹம்மது பின் இஸ்மாயில் உலகத்துக்கு இமாம் புகாரியாக மாறுகிறார். எனவே கண்ணியமான தாய்மார்களே சகோதரிகளே, உங்களோட கல்புகள்ல அல்லாஹ்வோட தொடர்பு சரியாகும்டா அது உங்களோட மட்டும் நிற்கிறதல்ல. உங்களோட திருத்தம் தான் சமூகத்துடைய திருத்தம். எங்களோட அடுத்த தலைமுறை நல்ல பிள்ளைகளை உருவாகுவது என்பது உங்களோட கையில தான் இருக்குது. அந்த பிள்ளைகளுடைய முதல் மதரசா ஒரு தாயுடைய மடிதான். உங்கள்கிட்ட இருந்து அது பிள்ளை ஈமானிய உணர்வுகள், உங்களோட கல்புல உள்ள அந்த ஈமானிய அந்த வெளிச்சம் பிரகாசம், அது அந்த பிள்ளைகளுக்கு ஷிஃப்ட் ஆகணும். ஒரு குழந்தை பிள்ளைய பார்க்கணும், தாயை பார்க்கணும். தொழுகிற காட்சியை, ஊதுற காட்சியை, அமல் செய்கிற காட்சியை, உம்மா துவா கேட்கிற காட்சி, உம்மா துவாவில் அழுகிற காட்சி, இதெல்லாம் அந்த பிள்ளைகள் கண்ணால பார்க்கணும். யாரோ எங்கேயோ இருந்து ஒருத்தர் வந்து பிள்ளைக்கு பயம் பண்ணி அந்த பிள்ளைய மாற்ற இயலாது. வாழ்க்கையால தான் வாழ்க்கை வரும், வார்த்தையால வார்த்தை தான் வரும். வார்த்தையால வார்த்தைகள் இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். ஆனா வாழ்க்கையால தான் வாழ்க்கை வரும். உங்களோட வாழ்க்கையில குர்ஆன் ஓதுற காட்சியை, தஹஜ்ஜுத் தொழுகிற காட்சியை அந்த பிள்ளைகள் காணணும். பிள்ளை உம்மா எப்ப பார்த்தாலும் போன்ல பாட்டு, அது இது, ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், உம்மா எப்ப பார்த்தாலும் அது இது, இந்த ஊர் பலாய், சண்டை, பிரச்சனை, சின்ன சின்ன விஷயம்லாம் எடுத்துக்கொண்டு பிரச்சனை. இந்த காட்சிகளை பிள்ளைகள் காணக்கூடாது. இப்படியான சூழல் எங்களோட வீட்டுக்கு இருக்கக்கூடாது. கண்ணியமான மேலான தாய்மார்களே சகோதரிகளே, ராபியா அல் அதவியா என்ற பெண்மணி இறை நேச பெண்கள் ஒருவர். அவங்க மௌத்துடைய நேரத்தில் குடும்பத்து உறுப்பினர்களை கூப்பிட்டு புத்தி சொன்னாங்க, ஒரு நசீஹத் வசிய செஞ்சாங்க. இந்த வீட்டினுடைய செவத்துக்குள்ளால யாரும் பாவம் செய்யாதீங்க. ஏண்டா இந்த வீட்டுக்குள்ளால பல ஆயிரம் தடவை நான் குர்ஆனை கத்தும் செய்திருக்கிறேன். இந்த வீட்டுக்குள்ளால லட்சம் திக்ர்கள் செஞ்சிருக்கிறேன். ஆயிரக்கணக்கான சுஜூதுகள் செஞ்சிருக்கிறேன். இந்த வீட்டினுடைய கல்லும் மண்ணும், இந்த வீட்டினுடைய செவரும் கூரையும் கதவும் ஜன்னலும் தூணும்
இந்த குர்ஆனுக்கும் திக்ருக்கும் சுஜூதுக்கும் சாட்சி சொல்ல இருக்குது. இந்த வீட்டுக்குள்ளால பொய் பேசி, பாட்டு கேட்டு, புறம் பேசி, பாவங்களை செஞ்சு இந்த வீட்டினுடைய கதவை, சிவர, தூணை, கல்ல, மண்ணை பாவத்துக்கு சாட்சி சொல்ல வச்சிடாதீங்கன்னு சொன்னாங்க. கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, நாங்க நினைக்கிறோம் கதவை மூடிட்டா ஒத்தரும் இல்லை, லைட் ஆஃப் பண்ணிட்டா யாரும் இல்லைன்னு பொதுவாக நினைப்பாங்க. ஆனா அல்லாஹு தாலாவுக்கு எந்த இருளும் திரை அல்ல, அல்லாஹ்வுக்கு எந்த திரையும் தடை அல்ல. அல்லாஹு தாலா எங்களை எப்பையும் பார்த்து கொண்டிருக்கிறான், நோட்டமிட்டு கொண்டிருக்கிறான், சதாவும் எங்களை கண்காணிச்சு கொண்டிருக்கிறான். யாராவது ஒருத்தர் பார்க்கிறேன்னு தெரிஞ்சிட்டா, நாங்க யாரோ ஒருத்தர் பார்க்கிற மாதிரி இருக்குதுன்றதுக்காக ஒருவர் தவறு செய்யறவர் தவற பாவத்தை விட்டுருவார், வேற ஏதோ செய்யற மாதிரி நடிச்சு கொள்வார். யாரோ எவரோ பார்க்கிற மாதிரி இருக்குது என்பதற்காக பாவத்தை விடலும்டா. என்ன படைச்ச அல்லாஹ், வானம் பூமி சொந்தக்காரன் அல்லாஹ் என்னைய பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற உணர்வு ஏண்ட உள்ளத்துல, உங்களோட உள்ளத்துல சரியா வரும்டா, எங்களுக்கு எப்படிப்பட்ட ஒன்றையும் விடுறதுக்கு லேசாகும். எப்படிப்பட்ட இடத்திலையும் நாங்க இறைச்சத்தோடு பயபக்தியோடு நாங்க இருந்து கொள்வது இலகுவாகிவிடும். ராபியா அல் அதவியா ரஹிமஹல்லாஹ் அவர்கள் ஒரு இறைநேச பெண்மணி. எனவே அவர்கள் சொன்னாங்க, இந்த செவத்துக்கும் கண் இருக்குது, இந்த கல்லுக்கும் காது இருக்குது, இவைகளை பாவத்துக்கு சாட்சி சொல்ல வச்சிடாதீங்கன்னு நசிய செஞ்சாங்க. கண்ணியமான மேலான தாய்மார்களே, சகோதரிகளே, எனவே அந்த வகையில் அல்லாஹ்வுடைய தொடர்பு சரியாகணும், அல்லாஹ்வுடைய உறவு தொடர்பு சரியாக சில விஷயங்களை நாங்கள் கவனம் செலுத்தணும். ஒன்று, எங்களோட தொழுகை அழகாகணும். ஃபர்லான தொழுகையா நேரத்துக்கு அழகான முறையில் தொழணும். யாரோட தொழுகை அழகாகுமோ அவங்களோட வாழ்க்கை அழகாகும். யாருடைய தொழுகை சரியாகுமோ வாழ்க்கை சரியாகிடும். யாரோட தொழுகை டைமுக்கு நடக்குமோ அவங்களோட எல்லாமே டைமுக்கு நடக்கும். யாரோட தொழுகை அமைதியாக இருக்குமோ அவங்களோட எல்லாமே அமைதியாக நடக்கும். யாருடைய தொழுகை டைமுக்கு இல்லையோ அவங்களோட எதுவும் டைமுக்கு நடக்காது, நேரத்தில் பறக்கத்திருக்காது. யாருடைய தொழுகை பரபரப்பாக விறுவிறுப்பாக இருக்குமோ அவங்களோட வாழ்க்கையில் எல்லாம் டென்ஷனாக தான் இருக்கும். யாருடைய தொழுகை அறகுறையோ அவங்களோட எல்லாமே அறகுறை. யாரோட தொழுகை நடிப்பா இருக்குமோ, ஆக்களோட தொழும்போது ஒரு விதமாக, தனியா தொழும்போது ஒரு விதமாக, ஆக்களோடு இருந்தா தொழுது கொள்றது, தனியா இருக்கும்போது தொழுகை இல்லை, ஒரு நடிப்பு அப்படின்னா அவங்களோட மார்க்கம் எல்லாமே நடிப்பாக தான் இருக்கும். அவங்க தனிமையில வேறொரு ஆளா மாறிடுவாங்க. கூட்டத்தோட மக்களோடு இருக்கும்போது ஒரு நாடகத்தை நடிச்சு கொள்வாங்க. ஆனா தனிமை வேற வெளியூர் அறிமுகம் இல்லாத இடத்துக்கு போயிட்டா அவங்க வேற ஆளாகிடுவாங்க, அவங்களோட நிறம் மாறிடும். தொழுகை யாரது சரியாக இருக்குதோ அவங்கள எல்லாமே சரியாகிடும். தொழுகையை அழகுபடுத்திட்டா அந்த தொழுகை வாழ்க்கையை அழகுபடுத்தும், தொழுகையை சரியாக்கிட்டா அந்த தொழுகை வாழ்க்கையை சரியாக்கிடும். அல்லாஹ் தாலாவோடு உள்ள உறவை தொடர்பை அழகுபடுத்துற ஒரு ஆச்சரியமான அமல் தான் தொழுகை. தொழுகை வெறுமனை உடலால குனிஞ்சு எழும்புற ஒரு அசைவு உடலுடைய இபாதத் அல்லது, அது கல்பால நான் அல்லாஹ்வை சந்திக்க போறேன். உது எடுக்கும் போது மனசுல வரணும், நான் அல்லாஹ்வோட கதைக்க போறேன், அல்லாஹ்ட்ட சொல்ல போறேன், கவலையா இருக்குது அல்லாஹ்ட்ட போய் கதைக்க போறேன், எனக்கு பிரச்சனையா இருக்கு அல்லாஹ்ட்ட கேட்க போறேன், நோயா இருக்குது அல்லாஹ்ட்ட ஷிஃபாவை கேட்க போறேன், என் உள்ளத்துல இருட்டா இருக்குது என்ற வெள்ளத்துக்கு வெளிச்சத்தை ஒளிய அல்லாஹ்ட்ட கேட்க போறேன், ரஹ்மத்தை பரக்கத்தை ஹிதாயத்தை எல்லாத்தையும் அடைய போறேன் நினைங்க தொழுகையில. உண்மையும் அதுதான். கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, ரெண்டாவது எங்களோட குர்ஆனோட எங்களோட தொடர்பு சீராகணும். போனும் கையுமா அலைகிறத விட குர்ஆனும் கையுமா நாங்கள் அலையணும். வீட்டில் எல்லாருக்கும் செப்பரேட்டா தனித்தனியா செருப்பிலிருந்து உடுப்பு வரையும் எல்லாமே இருக்குது. இது தாத்தடது, இது உம்மட போன், மகள்ட போன், மருமகள்ட போன், மகன்ட போன். ஆனா உம்மட குர்ஆன் எங்க? தாத்தட குர்ஆன் அப்படி ஒன்று இல்லை. இல்ல, ஏண்ட குர்ஆன் இது உம்மா அடையாளம் வச்சு வச்சு ஓதுற குர்ஆன். இது உம்மா எங்கேயும் போக்கல ஹேம்பேக்ல கொண்டு போற குர்ஆன். இது குர்ஆனோட உள்ள உறவு தொடர்பு யாரது சரியாகுமோ எல்லா கனெக்ஷனும் டிஸ்கனெக்ட் ஆன பிறகு அந்த கனெக்ஷன் கண்டினியூ ஆகும். உலகத்துடைய எல்லா உறவுகளும் முறிஞ்சு போயிடும். எல்லா ரிலேஷன்ஷிப், எல்லா ஃப்ரெண்ட்ஷிப், ஓனர்ஷிப் எல்லாம் முடிஞ்சிடும் ரூஹு போனதோட. ஆனா குர்ஆனுடைய கனெக்ஷன் யார் உலகத்துல சரியா இருக்குமோ அந்த கனெக்ஷன் அது முறியாது. உலகமே அழிஞ்சாலும் அந்த உறவை முறிக்கலாது.
அது கபர்லையும் தொடரும். எல்லாரும் கையுற்ற நேரத்தில் அது கை கொடுக்கும், கபரை வெளிச்சமாக்கும். குர்ஆன் அதிகமாக ஓதுறவங்களுடைய ஜனாசா அவங்களோட முடிவு நல்லதாகும். அவங்களோட ஜனாசாவுல முகம் வெளிச்சமாக இருக்கும், கல்பு வெளிச்சமாகும். குர்ஆன்றது நூர் நூர். வன்சல்னா இலைக்கும் நூரம் முபீனா மா குன்த தத்ரி மல் கிதாபு வல் ஈமான் வலக்கின் ஜஅல்நாஹு நூரன் ஃபஆமினு பில்லாஹி வ ரசூலிஹி வன் நூரில் லதி அன்ஸல்னா. இதெல்லாம் அந்த ஆயத்துகளையும் குர்ஆன நூர் நூர் என்று அல்லாஹ் சொல்றாங்க. ஒளி வெளிச்சம், அது கல்ப வெளிச்சமாக்கும். குர்ஆன் ஓதுங்க, உங்களோட பார்வை அழகாகும், புத்தி கூர்மையாகும், சிந்தனை தெளிவாகும், உள்ளம் வெளிச்சமாகும். மூணாவது தொழுக, முதலாவது. ரெண்டாவது குர்ஆனோட டச்சை கூட்டணும். மூணாவது எங்களோட திக்ரை கூட்டணும். சுப்ஹானல்லாஹ். எந்த கஷ்டமும் இல்லாத செலவில்லாத ஒரு அமல் தான் திக்ர். படுத்துக்கொண்டு திக்ர் செய்யலாம், வாகனத்தில் திருவியில் திக்ர் செய்யலாம், ஒரு டாக்டர் ஷாப்புக்கு போறோம் திக்ர் செஞ்சு கொண்டிருக்கலாம். அவங்க பார்க்கறாங்களே இவங்க பார்க்கறாங்களே என்ன நினைப்பாங்க, எங்களுக்கு அது பிரச்சனை இல்லை. எல்லாரும் போனை வச்சுக்கிட்டு என்னென்னமோ படத்தை பார்க்கறாங்க, மியூசிக்கை கேட்கறாங்க, யாராலும் பார்க்கறன்னு சொல்லிட்டு பாவத்தை விடாமைக்கிறாங்க, பாவத்தை தைரியமாக செய்யறாங்க. நாங்க அமல செய்ய ஏன் தைரியம் பயப்படணும்? அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்துறதுக்கு யாருக்கு வெக்கப்படணும்? வெக்கம் இல்ல, கோழைத்தனம். வெக்கமா இருக்குது, கூச்சமா இருக்குதுன்னா அது வெக்கம் இல்ல, கோழைத்தனம். அது ஒரு அமல தீன செய்யறதுக்குரிய துணிவு தைரியம் எங்கள்கிட்ட இல்லைன்னு அர்த்தம். ஃபர்தா போட ஹிஜாபோட போக நீங்க அப்படி போகும்போது பாதையில நீங்க சந்தோஷப்படணும், பெருமைப்படணும். அல்லாஹ் தஆலா என்னைய பார்த்து சந்தோஷப்படுற ஒரு உடுப்போட நான் போறேனே. மற்றவங்க தான் வெக்கப்படணும், அவங்க தான் பயப்படணும். கண்ணியமான மேலான தாய்மார்களை திக்ரை கூட்டுங்க. வாழ்க்கையில் வாழ்க்கையே திக்ராக்கி கொள்ளலாம். லேசான ஒரு முறையை சொல்றேன் கேளுங்க. எல்லாத்தையும் பிஸ்மில்லா சொல்லி ஆரம்பிங்க. எல்லா காரியங்களும் முடிஞ்சதோடு அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்க. கதவை திறக்கிறோம் பிஸ்மில்லா, கதவை மூடுறோம் பிஸ்மில்லா, பைப்பை திறக்கிறோம் பிஸ்மில்லா, சட்டியை அடுப்புல வைக்கிறோம் பிஸ்மில்லா, அடுப்பை ஆன் பண்றோம் பிஸ்மில்லா, எண்ணெயை ஊத்துறோம் பிஸ்மில்லா, கறியை வெட்டுறோம் பிஸ்மில்லா, கறியை போடுறோம் பிஸ்மில்லா, சட்டியை மூடுறோம் பிஸ்மில்லா, சமைச்சு முடிக்கிறோம் அல்ஹம்துலில்லாஹ். புள்ள ஷூவை போடுது பிஸ்மில்லா, சொக்ஸை போடுது பிஸ்மில்லா, பேகை தூக்குது பிஸ்மில்லா, ஜிப்பை திறக்குது பிஸ்மில்லா. எல்லாத்துக்கும் பிஸ்மில்லாவை கொண்டு ஆரம்பிங்க. வாழ்க்கை திக்ராகிரும். மாஷா அல்லா, இன்ஷா அல்லா, இது அடிக்கடி வார்த்தையில பேச்சில கொண்டு வாங்க. அல்ஹம்துலில்லாஹ், இன்ஷா அல்லா, நாளைக்கு இன்ஷா அல்லா, ஸ்கூலுக்கு நாளைக்கு போறேன் புள்ள சொல்லும். இன்ஷா அல்லா சொல்லுங்க தங்கம், அல்லாஹ் நாடினா தானே போக முடியும். இன்ஷா அல்லா சொல்லுங்கம்மா, நாளைக்கு வாங்குவோம். அந்த புள்ள சொல்லணும் இன்ஷா அல்லா சொல்லுங்கம்மா. நான் இன்ஷா அல்லா சொல்லாட்டி அஹ்மது சொல்லி தரணும். ஃபாத்திமா, ஜெய்னப், நானோ வாப்பாவோ நானாவோ இன்ஷா அல்லா சொல்லாம பிறகுள்ள விஷயத்த சொன்னா நீங்க ஞாபகப்படுத்தணும். சரிதானே? அப்படின்னு அன்பால இரக்கத்தால வீட்டுள்ளுக்கு திக்ருடைய சூழல் உண்டாக்குங்க. பிள்ளைகள்கிட்ட ஈமானிய உணர்வுகளை உண்டாக்குங்க. அந்த பிஞ்சு உள்ளங்கள், எம்டி உள்ளங்கள், அந்த உள்ளங்கள் ஈமானுடைய விதையா விதைங்க. சந்தர்ப்ப துவாக்கள் ஓதுறது, திக்ருகள் செய்யறது. சுப்ஹானல்லாஹ். சொர்க்கவாசிகளுக்கு எந்த கவலையும் இருக்காது. உலகத்துல திக்ர் இல்லாம வீணாக்கிய நேரங்களை நினைச்சு நினைச்சு கவலைப்படுவான். அந்த ஒரு கவலை சொர்க்கவாசிகளுக்கு இருந்து கொண்டே இருக்கு. எனவே அல்லாஹ் தஆலாவுடைய தொடர்பை சீராக்க தொழுக, குர்ஆன், திக்ர், இந்த மூணுடைய உறவை தொடர்பை நாங்கள் சரியாக்கணும். தீனுடைய மறுபக்கம் படைச்சரம்புடைய கனெக்ஷன் ஒரு பக்கம், மறுபக்கம் படைப்பினங்களுடைய உறவு தொடர். அதை பற்றி சுருக்கமாக சொல்லி நான் முடிச்சு கொள்றேன். கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, நான் அல்லாஹ்வை நோக்கி பயணிக்க போறேன், அல்லாஹ் தஆலாவை அடைய போறேன் என்று சொல்லிட்டு மக்களோட முட்டிக்கொண்டு மோதிக்கொண்டு தள்ளி விட்டுட்டு அல்லாஹ்வை நோக்கி பயணிக்க இயலாது. அப்படி ஒரு பாதையை இஸ்லாம் எங்களுக்கு கற்றுத்தரல. படைத்தவனை நோக்கிய பயணம் என்பது படைப்பினங்களை அரவணைத்துக் கொண்டு படைப்பினங்களுக்கு அன்பு காட்டி இரக்கம் காட்டிக்கொண்டு பயணிக்கிற பயணம்தான் வேகமான பாதை. அது எல்லாரோடையும் நல்ல உறவு வச்சுக்கொள்ளும், நல்ல அஹ்லாக் இருக்கணும். நல்லவர்களோட மட்டும் நாங்க நல்லா நடக்கிறதுக்கு அதுக்கு அஹ்லாக் இல்லை. அது மனிதத்தன்மை. அதுக்கு ஈமானும் தேவையில்லை, இஸ்லாமும் தேவையில்லை. மனிதனாக இருந்தா போதும். ஒரு பௌத்த சகோதரர், கிறிஸ்துவ சகோதரர், ஹிந்து சகோதரர், முஸ்லிம் அல்லாதவர்களாக இருந்தாலும் நாங்க சிரிச்சா சிரிப்பாங்க, கொடுத்தா தருவாங்க, அழைச்சா அழைப்பாங்க, உதவி செஞ்சா உதவி செய்வாங்க. அது ரிட்டன். அது
எங்களோட நல்லா நடக்கிறவங்களோட மட்டும் நாங்க நல்லா நடக்கிறோம். அவங்க என்னோட கல்யாணத்துக்கு சொன்னாங்க, நாங்க கட்டாயம் சொல்லணும். ரிட்டன் அவங்க சொன்னதுக்கு சொல்றோம். அவங்க எங்கட புள்ள கிடைச்ச நேரம் அன்பளிப்பு தந்தாங்க, அவங்களோட புள்ளைக்கு நாங்க ஏதாவது கொடுக்கணும். அவங்க வீட்டுக்கு வரும்போது ஏதாவது வாங்கிட்டு வருவாங்க, நாங்களும் வாங்கிட்டு போகணும். அங்க எங்களுக்கு உதவி செஞ்சாங்க, நாங்க உதவி செய்யணும். இது ரிட்டன். இது மனித தன்மையில உள்ளது. ஈமானும் தேவையில்லை, இஸ்லாமும் தேவையில்லை. நீங்க அந்நியர்களோட நல்லா நடந்து பாருங்க, அவங்க எவ்வளவு நல்லா நடக்கிறாங்கன்னு பாருங்க. ஈமானுடைய குணம், நல்லவர்களோட நாங்க நல்லா நடப்போம். யாராவது ஏதாவது முன்ன பின்ன நடந்துட்டா அவங்களோட நாங்க நல்லா நடப்போம். அவங்க மோசமா நடந்ததுக்காக நாங்க மோசமா நடக்க வேண்டிய அவசியம் இல்லை. எங்களுக்கு அழைக்காதவர்களை அழைக்கணும், வராதவர்களை வீட்டுக்கு போகணும், கதைக்காதவர்களோட கதைக்கணும், சிரிக்காதவர்களை பார்த்து சிரிக்கணும். அவ என்னோட பேசல, நான் இதுக்கு பேசுறது இல்ல, அப்படி இல்ல. எங்கட அஹ்லாக் எல்லாரோடையும் நாங்க நல்லா இருக்கணும். அவ கதைக்கலன்றது அவட தன்மை. அதுக்காக நான் ஏன் இந்த குணத்தை கெடுத்திக் கொள்ளணும்? நாங்க எங்கட குணத்தை காட்டணும். எங்கட கல்யாணத்துக்கு அவங்களோட கல்யாணத்துக்கு சொல்லல, நாங்க சொல்லணும். யாராவது வாழ்க்கையில குடும்பத்துல முன்ன பின்ன நடக்கும் சகோதரிகளே, மனிதர்கள் தானே எல்லாரும். ஏதாவது தவறு நடக்கும், ஏதாவது முன்ன பின்ன செஞ்சிருவாங்க. குடும்பத்துல அண்டை வீடுகள்ல நாங்க முந்தி போய் மன்னிப்பு கேட்கணும். தவறு அவங்க செஞ்சிருப்பாங்க, நாங்க போய் அன்றைக்கு ஏதோ சைத்தாண்ட வேலை, நாங்க கோவப்பட்டுட்டோம், அல்லாவுக்காக மன்னிச்சு கொள்ளுங்க, மனசுல வச்சுக்கொள்ள வானான்னு ஒரு 2 வாரத்தை பேசி பாருங்க. போயிட்டு சுபஹானல்லாஹ் உயிரை விடுற நண்பர்களாக மாறிடுவாங்க. எதிரிகளையும் விரோதிகளையும் நண்பனாக மாத்துகின்ற உயர்ந்த ஒரு ஆயுதம் தான் அஹ்லாக், நல்ல குணம். நல்ல குணம் இல்லண்டா நண்பர்களும் குடும்பமும் எதிரியாக மாறிடுவாங்க. உள்ளங்களை வெல்ற ஆயுதம் தான் அஹ்லாக், நல்ல குணம். அதுக்கு அல்லாஹ் இடத்துல பெரிய அந்தஸ்து இருக்கு. தாய்மார்களே, சகோதரிகளே, இன்னல் முஃமின லா யுத்ரிகு பிஹுஸ்னி குலுகிஹி தரஜத ஸாயிமில் காயிமி. இரவெல்லாம் நின்று வணங்கி பகலெல்லாம் நோன்பு நோட்கிறவருடைய அந்தஸ்தை ஒரு முஃமின் தன்னுடைய நற்குணத்தினால் அடைஞ்சு விடுவார். பல ஹஜ்ஜி பல உம்ரா செஞ்ச அடையலாத அந்தஸ்துகளை ஒரு நற்குணத்தினால் ஒரு முஃமின் அடைஞ்சிருவார். பணிவு, இரக்கம், தவறுகளை மன்னிக்கிறது, மறக்கிறது, அப்படி ஒரு தவறே நடக்காத மாதிரி நடந்து கொள்ளணும். சின்ன சின்ன விஷயங்களை மனசுல வச்சுக்கொண்டு பழி வாங்கிறது, குத்தி காட்டுறது, அதை சொல்லி காட்டி மனசை நோகடிக்கிறது, இதெல்லாம் ஒரு மூமினுடைய பழக்கம் அல்ல. அண்டை வீட்டார்களுடைய விஷயத்துல நாங்க நிறைய கடமைப்பட்டிருக்கிறோம். மாசால ஜிப்ரீல் யூசீனி பில் ஜாரி ஹத்தா வலந்து அன்னஹு சயுவர்ரிதுஹு. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பக்கத்து வீட்டாக்களை பத்தி அவங்களோட கடமைகளை பத்தி வந்து சொல்லி சொல்லி இருந்தாங்க. நான் பயந்தேன், நான் நினைச்சேன் எங்களோட சொத்துலையும் வாரிசாக ஆக்கிடுவாங்களோன்னு நினைச்சேன். சொத்து செல்வத்தில் அண்டை வீட்டாருக்கு பங்கு இருக்குதுன்னு வந்துருமோன்னு நினைக்கிற அளவுக்கு அண்டை வீட்டாருடைய கடமைகளை வகை வந்து கொண்டே இருந்துச்சுன்னு சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால அண்டை வீட்டார்கள் ஏதாவது முன்ன பின்ன நடந்திருந்தா யார் முந்தி போய் மன்னிப்பு கேட்கிறாங்களோ அவங்கள அல்லாஹ் தஆலா பெருமையிலிருந்து பாதுகாத்துருவான். இன்ன அவுலன் நாசி பில்லாஹி மன் பதஅஹும் பிஸ்ஸலாம். அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமானவர்கள் யார் தெரியுமா? அல்லாஹ்விடத்தில் சிறந்தவர்கள் யார் தெரியுமா? சலாத்துல முந்திக் கொள்றவன். அன்றைக்கு ஏதோ முன்ன பின்ன ஆயிருச்சு, அல்லாஹ்வுக்காக பொறுத்துக் கொள்ளுங்க, மனசுல ஒன்று வச்சுக்கொள்ள வானாண்டு ஒரு 2 வார்த்தை சிரிச்சு பேசிட்டு வந்துருங்க. எங்களோட ஒரு பிரச்சனைப்பட்ட நேரம் எங்களோட மகள்கிட்ட கல்யாணம் வருது, மகன்ட கல்யாணம் வருது, நீங்க முதலாவது பிளான் பண்ணுங்க, எங்களை கொஞ்சம் அன்றைக்கு மனஸ்தாபம், அவங்களோட வீட்டுக்கு போய் கார்டை கொடுத்துட்டு வாங்க, உங்களுக்கு தான் முதலாவது கார்டு எடுத்துட்டு வந்திருக்கிறோம், கட்டாயம் வீட்டில் அவங்களோட பிள்ளைகளோட வந்து கலந்து கொள்ளுங்கன்னு சொல்லுங்க. சுபஹானல்லாஹ், பாருங்க எப்படி அவங்க ஆச்சரியப்படுவாங்க, உங்களோட அவ்வளவு நண்பர்களாக மாறிடுவாங்க. நல்லா ஒத்துமையா இருக்கிறவங்களோட நீங்க கண்ணியப்படுத்தி காடை கொடுக்காட்டி பரவாயில்ல, போன்ல சொல்லிருங்க போதும். ஆனா கொஞ்சம் முன்ன பின்ன ஆனவங்க தேடி போய் வீட்டுக்கு போய் அன்பளிப்புகள் எடுத்துக்கொண்டு போய், இது மிச்சம் கஷ்டம் தாய்மார்களை சகோதரிகளை. ஆனா அல்லாஹ்வுக்காக செய்யுங்க, அல்லாஹ் நிறைய பரக்கத் செய்வான். சொந்த பந்தங்களை ஆதரிக்கிறவங்க, உறவுகளை நேசிக்கிறவங்க அன்பளிப்புகளை அனுப்புங்க. உங்கள யாருக்கெல்லாம் தாய் தகப்பன் ஹயாத்தோடு இருக்கிறாங்களோ 2 பேரோ 2 பேர்ல ஒருத்தரோ நீங்க கொடுத்து வச்சாக்கள், நீங்க பாக்கியசாலிகள். அந்த உம்மா வாப்பாவை நல்லா பார்த்து கொள்ளுங்க.
மாமா மாமி கணவனுடைய தாய் தகப்பனை அவங்களும் உங்களோட தாய் தகப்பமாய் தான். அவங்களோட நல்லா நடந்து கொள்ளுங்க, அவங்கள மோந்து கொள்ளுங்க, கன்னத்தை மோந்து கொள்ளுங்க, நெத்திய மோந்து கொள்ளுங்க, கையெடுத்து வாப்பா மோந்து கொள்ளுங்க. மாமா மாமி அவங்களுக்கு முத்தம் கொடுக்கணும், அது இபாதத். சுப்ஹானல்லாஹ். எங்கேயோ இருக்கிற ஹஜருல் அஸ்வத் கல்ல முத்தம் கொடுக்கணும்னு நிறைய பேர் ஆசைப்படுறாங்க. ஆனா வீட்டுக்கு கையடியில காலடியில மடியில இருக்கிற தாய் தகப்பனுடைய முத்தங்களை நாங்க மதிக்கிறது இல்லை. ஹயாத்தோடு இருக்கும்போது கணக்கெடுக்கிறது இல்லை. மௌத்தான பிறகு அழுது புலம்பி ஒப்பாரி வைக்கிறது. ஹயாத்தோடு இருக்கும்போது உங்களோட ஆகப்பெரிய சொத்து உங்களோட நகையோ வீடோ வாசலோ காணியோ பூமியோ எதுவும் இல்லை. உங்களை பெற்றெடுத்த உங்களோட கணவன்மாரை பெற்றெடுத்த உங்களோட தாய் தகப்பன், உங்களோட மாமா மாமி, இவங்க தான் உங்களோட ஆகப்பெரிய சொத்து. அவங்கள கண் கலங்க வைக்காதீங்க. அன்பு வார்த்தைகளை பேசுங்க, அவங்களுக்கு ஏழுமான உதவிகளை செய்யுங்க, பணிவிடைகளை செய்யுங்க, காலை ஊண்டி விடுங்க, தலைய மசாஜ் பண்ணி விடுங்க. இது பெரிய பாக்கியம் உங்களுக்கு. உறவுகள் சொந்தங்களை ஆதரிச்சு நடக்கிறது. கணவன் மனைவி வீட்டுக்கு அன்பு இறக்கத்தோடு இருக்கணும். கோபம் வந்துட்டா ஒருத்தருக்கு ஒருத்தர் திரும்ப பேசிக்கொண்டு ஆர்கியூ பண்ணி கொண்டு போகக்கூடாது. சகோதரிகளே, சில விஷயங்களை விட்டு கொடுக்கணும். சில தோல்வியில வெற்றி இருக்குது. கணவனோட ஒரு வாக்குவாதம் வருகிறது, விட்டு கொடுத்துருங்க. சரி, நீங்க சொல்றபடி செஞ்சிடும். தோத்த மாதிரி விளங்கும், ஆனா தோக்கல. நீங்க பேச்சில தோத்துட்டு வாழ்க்கையில வெத்திட்டீங்க. சில வேளை பேச்சில வெத்துவோம் நாங்க, ஆர்கியூ பண்ணி அப்படி இல்லை இப்படித்தான் அதுதான் இதுதான் பேசி நாங்க பேச்சில வெத்தின மாதிரி விளங்கும், ஆனா வாழ்க்கையில தோத்துருவோம். எனவே சில தோல்விகளுக்கு பின்னால வெற்றி மறைஞ்சிருக்குது. சில விட்டு கொடுப்புகள்ல வெற்றி இருக்குது. ஹுதைபியாவுல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாத்தையும் விட்டு கொடுத்தாங்க. விட்டு கொடுத்து பணிஞ்சு போனாங்க. அல்லாஹ் தஆலா இன்னா ஃபதஹ்னா லக ஃபத்ஹம் முபீனா, மிக பெரும் வெற்றியை உங்களுக்கு அல்லாஹ் அளித்து விட்டான் என்று சொன்னான். ஆயத்தை இறக்கினான். சஹாபாக்களுக்கு ஆச்சரியம், இது என்ன எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டு நாங்க பணிஞ்சு போனோம், இது வெற்றியா யா ரசூல் அல்லாஹ்? ஆம், இது வெற்றி. மக்காவையே வெற்றி கொண்டாங்க. மக்காவை காலடியில் அல்லாஹ் கொடுத்தான். அந்த நிலைமையை மாத்தி விட்டான் அல்லாஹ் தஆலா. விட்டு கொடுப்புல, சகிச்சு போறதுல, பொறுத்து போறதுல பெரிய வெற்றிகள் எல்லாம் வச்சிருக்கிறான். கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, எனவே படைச்ச அல்லாஹோட தொடர்பை அழகாக்க சீராக்க தொழுகை அழகாக்கணும். குர்ஆனோட எங்களோட தொடர்பை கூட்டணும். ஜிக்ருடையவர்களாக ஆகணும். படைப்பினங்களுடைய உறவை தொடர்பை அழகாக்க, எங்களோட அகலாக்க, எங்களோட குணங்களை நல்லதாக்கணும். நாவு ரொம்ப இனிமையா இருக்கணும். பதுவாக்கள் செய்யக்கூடாது. யாருடைய மனசையும் நோகடிக்கிறமாய் பேசக்கூடாது. குத்தி காட்டக்கூடாது. பழைய விஷயங்களை மறந்துடணும். அதை மனசுல வச்சுக்கொண்டு அதை குத்தி காட்டி அதை சொல்லி காட்டி மனசை நோகடிக்க கூடாது. யாருடைய கண்ணியம் மானம் மரியாதையை நாங்க அதுல கை வச்சிடக்கூடாது. உயர்ந்த பண்போட நல்ல குணங்களோட வாழணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஸைமும் பிபைத்தின் ஃபீ அஅலல் ஜன்னா, சொர்க்கத்துடைய உயர்ந்த ஸ்தானத்தில் ஒரு மாளிகையை பெற்றுக் கொடுக்க நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன். லிமன் ஹஸ்ஸன குலுகஹு, யார் தன்னுடைய குணத்தை அழகாக்கி கொண்டார்களோ அவர்களுக்கு. எனவே கண்ணியமான மேலான தாய்மார்களே, முழு தீனுடைய சாராம்சத்தையும் அமானிதமாக நான் உங்கள்கிட்ட ஒப்படைச்சிட்டு நாங்கள் திரும்ப சந்திப்போமா, திரும்ப ஒரு சந்தர்ப்பத்தில் உங்களோட கதைக்கு இப்படி தீனை சொல்ல வாய்ப்பு கிடைக்குமா எனக்கு தெரியாது. நான் ஹயாத்தோடு இருப்பேனா, நீங்க இருப்பீங்களா, இருந்தாலும் சந்தர்ப்பம் இருக்குமா தெரியாது. ஆனா நான் ஒரு தலைப்புல பேசல, முழு தீனுடைய சமரியையும் ஒப்படைச்சிட்டேன். அமானிதம், அல்லாஹ்வுடைய இந்த அமானிதத்தை உங்கள்கிட்ட ஒப்படைச்சிட்டேன். அல்லாஹ் தஆலா எனக்கும் உங்களுக்கும் எதையெல்லாம் அவன் எங்களை பேச வச்சானோ கேட்க வச்சானோ அதையெல்லாம் எடுத்து நடந்து அவனுடைய அன்பையும் பொருத்தத்தையும் நெருக்கத்தையும் அடைஞ்சு கொள்ற வாய்ப்பை பாக்கியத்தை தந்தருள்வானாக என்று துஆ செய்து விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. பிஸ்மில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ்.